ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுவையான ஒரு பீட்ரூட் அல்வா வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு தேவையான இன்கிரியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பீட்ரூட் சின்னதா இருந்தா ஒரு 3, பெருசா இருந்தா ஒரு 1, 2 உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் கொஞ்சம் நமக்கு தேவை இருக்கு. சுகர், சர்க்கரை வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஏலக்காவும், கிராம்பும் சேர்ந்து பொடி பண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம். பால் தேவையான அளவு ஒரு 1 கப் பால். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நல்லா சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக துருவி வச்சுருக்கோம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எவ்வளோ எடுத்துக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு பீட்ரூட்னா பீட்ரூட் துருவல் 1 கப்பு இருக்குது அப்படின்னா சர்க்கரையும் 1 கப்பு ஈக்குவலான குவான்டிட்டியிலே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணலாங்க. இந்த நெய்யில் நம்ம இந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த பீட்ரூட் வந்து சுருண்டு அந்த நெய்யில் சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு பீட்ரூட் நல்லா ஒரு சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய், கிராம்பு தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இருந்தால் போதும், சும்மா ஒரு சுட்டுக்கு. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இன்னும் சுருண்டு வர அளவுக்கு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சுருண்டு வந்துடுச்சு. இது கூட வந்துட்டு ஒரு 1.5 கப்பு பால், காய்ச்சின பாலா பசும்பாலா பச்சை பாலான்னு எனக்கு கேட்டு சொல்கிறேன். இப்போ காய்ச்சினதா பச்சை பாலா பாரு, காய்ச்சினதான்ப்பா. காய்ச்சின பால் வந்துட்டு 1.5 கப்பு சேர்த்துக்குங்க. வாய்ஸ் மட்டும் தான் என்னோடது. வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்பப்போ டவுட் நானே அங்கே தான் கேட்டுப்பேன். இது வந்து ஒரு 1.5 கப்பு வந்து காய்ச்சின பாலை வந்து இது கூட நல்லா சேர்த்துட்டோம்.
இது மாதிரி காய்கறிகளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு சம்டைம் வந்து பொரியலாக பண்ணி தரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஸ்வீட்டாக ஏதாவது ஒரு டிஷ்ஷாக நீங்கள் பண்ணி தரும்போது அந்த காய் வந்து அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, இல்லை பூசணிக்காய் அல்வா, பரங்கிக்காய் அல்வா, இப்படி வெரைட்டியாக நம்ம காயில் ஸ்வீட்டாக பண்ணி தரும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதை. நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டும் பாலும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். கொஞ்சம் வேணால் ஃப்ளேமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி வர அளவுக்கு அடி பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்ப்பா பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் நல்லா அடி பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், சுண்டி வருது வர அளவுக்கு. நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பீட்ரூட்டும் சர்க்கரையோட ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்கணும். 1 கப்புக்கு 1 கப்பு அந்த கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடும். கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிருக்காங்க. பண்ணி நல்லா சர்க்கரை பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடுறதுனால இலகி வரும். மறுபடியும் தண்ணியாக வர மாதிரி நல்லா இலகி வரும். அடிப்பிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரை வச்சுலாம் டேஸ்ட்டு கெஸ் பண்ண முடியாது. இந்த சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வந்துச்சு. திருப்பி அதுவும் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கிறோம். கிண்டி விட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு பதத்துக்கு வந்துருக்குது. நல்லா கிண்டுறோம். என்னென்னா ஒன்று இங்கிலீஷில் பேசணும், இல்லைன்னா தமிழில் பேசணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணுங்கிற வார்த்தை அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஆட் பண்ணணும், குக் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும், வாஷ் பண்ணணும். அந்த நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும். நம்ம நார்மலாக பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பண்ணு அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. நல்லா ஓரளவு சுண்டி வருது. இதோட பக்குவம் என்ன வீட்டில் சொன்னாங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனால் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. அடுப்பு எப்போயே ஆஃப் பண்ணோம்னா பபிள்ஸ் உடனே ஆஃப் ஆகும். அது ட்ரை பண்ணாதீங்க. பபிள்ஸ் தானாக அடங்குற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம தாளிச்சு தான் திராட்சை தாளிச்சு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் தனியாக வந்துட்டு தாளிக்கிற பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நெய்யை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து நம்ம திராட்சையை சேர்த்துக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ் காமிக்கும் போது திராட்சை இல்லை, இப்போ எப்படா வந்துச்சுன்னு. இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. திராட்சையை நல்லா நெய்யில் அப்படி பொரிச்சிட்டு ஃபோனில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வரையில இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து அந்த அல்வா வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற நம்ம அந்த நெய்யில் தாளித்த அந்த கிரேப்ஸ் வந்து மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம்.
இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா என்ன வேணாலும் இதில் இதே மாதிரி நெய்யில் பொரித்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொல்லணும். சூப்பர். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது. நான் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோ பண்ணும்போது அந்த கமெண்ட்டில் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.